தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பலகீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் சித்த வைத்திய மருந்தில் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது 18 சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்சுருக்காங்க. 18 சித்தர்களும் ஞானிகளையும் சொல்லி வச்சிருக்கிறது இந்த சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வச்சுருக்காங்களே ஒழிய ஆங்கில மருத்துவத்தில் எந்த காரணத்தை கொண்டும் குணப்படுத்தவே பலகீனத்தை குணப்படுத்த முடியாது. எப்படின்னா விந்து கம்மியாக இருக்குது, கர்ப்பங்கள் குறைவாக இருக்குது, இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை அப்படிங்கிறத கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. ஆங்கில மருத்துவத்தில் எந்த மருத்துவத்தினாலையும் எந்த செக்ஸாலஜி படிச்சுட்டு வந்த மருத்துவர்களாலையும் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஆங்கில மருத்துவத்தில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சித்த வைத்தியத்தில் சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது, ஹோமியோபதி மருத்துவத்தில் கிடையாது. ஹோமியோபதி மருத்துவத்துலேயும் குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணுறேன், இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த விளம்பரத்தை எல்லாமே உதாசீனப்படுத்துங்க. ஏன்னா அந்த மருத்துவத்தில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மருத்துவத்தை நம்பி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாகி சின்ன பண்ண மாதிரி நாசமாக தான் போவீங்களே ஒழிய நல்ல முறையில் தேறி மகிழ்ச்சியாக நீங்கள் வர முடியாது. ஏத்தா பலகீனத்துக்கு இத்தனை வருஷமாக நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம், நாங்கள் பலகீனத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவத்தில் மட்டும் இவ்வளோ மேல் படிப்பு படிச்சுட்டு நான்லாம் அமெரிக்காவில் இருக்கிறேன், அமெரிக்காவில் வேலை செஞ்சிட்ருக்கேன். எங்களுக்கு கூட இந்த மருந்தில் பலகீனத்தை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு மருந்து சிகிச்சை இல்லையே தாத்தா. ஜென்ரல் மெடிசன், அதாவது உடம்புக்கு வேணுங்கிற சத்தை கொடுக்குற மருந்து மட்டும்தான் இருக்க ஒழிய பர்டிகுலர் விஷயங்களை குணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஆங்கில மருத்துவர்கள் இல்லையே தாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க ஆதங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு அந்த ஆங்கிலம் படிச்சுட்டு வந்த எங்கள் சொந்தங்கள், வெளிநாட்டில் இருக்க சொந்தங்கள் சொல்லும்போது உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏன் மருத்துவர்கள் ஏன் இந்த பொய்யை பேசி ஏன் இந்த சித்திரவதை பண்ணி நம்ம பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் வாழ்க்கையை வீண் பண்ணுறாங்க? எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்து நான் சொல்லியிருக்கேன், கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறு, கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறு, சைபலத்தில் செய்கிறது தவறுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவர்கள் சேலத்தில் இருக்கிறவங்க, அதாவது எல்லா ஊரில் இருக்கிற மருத்துவர்களும் பார்த்தீங்கன்னாக்க இந்த செக்ஸாலஜி அப்படின்னு மருத்துவர்கள் அவளை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஆங்கில மருத்துவர்கள் அவ்வளோ பெரியும் நான் கையெடுத்து கும்பிட்டு நீங்கள்லாம் கடவுளுக்கு நிகராக வைத்தியம் செஞ்சிட்ருக்கீங்க, ஆப்ரேஷன் செய்யக்கூடியவங்களாம் பெரிய சிறந்த கடவுளுக்கு நிகராக நீங்களாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த பலகீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சித்த வைத்தியர் ஆண்டாண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சித்த வைத்தியத்தில் பலகீனத்தை என்ன மாதிரி பாதிக்குது, எப்படி பாதிக்குது, எவ்வளோ நாள் பாதிக்குது, வாழ்க்கை என்ன அளவுக்கு வீணாகுது, குழந்தை பாக்கியம் எப்படி வீணாகுது அப்படிங்கிறத இந்த சின்ன திரையில் இந்த தாத்தா சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சென்னையில் இருக்கிற ஆங்கில மருத்துவர்களும் சரி, அதாவது செக்ஸாலஜிக்குன்னு செய்கிற ஆங்கில மருத்துவர்களும் சரி, ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மருத்துவர்களும் சரி, சேலத்தில் இருக்கிற மருத்துவர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேட்டிகளில் சித்த வைத்தியத்தை ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப தவறாக சித்த வைத்தியர்கள்லாம் சொல்கிறத நம்பாதீங்க, சித்த வைத்தியமெல்லாம் ஒரு வைத்தியமே கிடையாது, அவங்களுக்கெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய தன்மை கிடையாது, அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க, கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் படித்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். எம்பிபிஎஸ் மருத்துவம் படிச்சுட்டு வந்தவங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும்தான், ஏன்னா இந்த செக்ஸாலஜின்னு சொல்லி சித்த வைத்தியத்தை குறை கூறி பேசுகிறாங்களே அந்த மருத்துவரை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஒழிய மாற்று மருத்துவர்களை யாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்லலை. அதனால் தயவுசெய்து என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த செக்ஸாலஜின்னு படிச்சுட்டு வந்த மருத்துவர்கள் இதை சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி யோசனை பண்ணி பாருங்கள். செக்ஸாலஜி மருத்துவர் கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறு இல்லை, பேட்டியில் கொடுக்குறாங்க, சின்ன திரையில் வருது, நிறைய நிகழ்ச்சியில் சித்த வைத்தியத்தை குறை கூறி அவங்க பேசுகிற நிகழ்ச்சியெல்லாம் இந்த சித்த வைத்தியத்தை பற்றி எவ்வளோ தரக்குறைவாக, எவ்வளோ தவறாக, எவ்வளோ மோசமாக பேசுனாங்க அப்படிங்கிறத சித்த வைத்தியத்தை எவ்வளோ தரக்குறைவாக, அது சேலம் சிவராய் தாத்தாங்கிற பேரை மட்டும் பயன்படுத்தாமல் இந்த சித்த வைத்திய தாத்தாவை எவ்வளோ மோசமாக, எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாக்கி பேசி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பேசின நிகழ்ச்சி யாவுமே நாங்கள் டேப் எடுத்து எங்களுடைய ஆஃபீஸில் வச்சுருக்கோம். இந்த சித்த வைத்திய தாத்தாவை எவ்வளோ குறைக்கூறி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியை நாங்கள் டேப் எடுத்து வச்சுருக்கோம். சென்னையில் செக்ஸாலஜி பேசுகிற மருத்துவரையும் சரி,
ஊருக்கு இருக்கிற மருத்துவரையும் சரி, சேலத்தில் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவரும் சரி, அவங்களெல்லாம் சொன்னதை டேப் எடுத்து வச்சுருக்கேன். எந்த நேரம் வந்தாலும் எங்கள் தலைமை ஆஃபீஸில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை போட்டு கேட்டு பார்க்கலாம். இவ்வளோ மோசமாக சித்த வைத்தியத்தை பற்றி பேசியிருக்காங்க, இவ்வளோ தரங்கட்டத்தனமாக பேசியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஆங்கில மருத்துவம் படிச்சிருந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு தரங்கட்டத்தனமாக சித்த வைத்தியத்தை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி எங்களை வாழ்க்கையை வீண் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். எங்களுடைய நடைபாதையில் பொலித்தடம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொலித்தடத்தில் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, தார் ரோடு போட்டிருக்க ரோட்டில் நடந்து போயிட்டு இந்த சித்த வைத்தியத்தை தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. சித்த வைத்தியர் சொல்கிற கைப்பழக்கத்தில் செய்கிறது தவறு இல்லை, நீ எத்தனை முறை வேணுமாலும் செய்யலாம், நாங்கள் இருக்கிறோம், தூக்க மாத்திரை எழுதி கொடுக்குறதுக்காக நாங்கள் இருக்கிறோம், உனக்கு தூக்க மாத்திரை எழுதி கொடுத்து வாழ்க்கையை பூரா சின்ன பண்ணப்படுத்திக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன், ஒவ்வொரு பெரிய பெரிய டாக்டருங்க எழுதி ப்ரிஸ்கிரிப்ஷன் பலகீனத்துக்கு வந்து அவன் வாழ்க்கை என்னளவுக்குலாம் வீணாகி எவ்வளோ வெதுப்பி போய் அவன் எழுதி கொடுத்த கடிதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிசயப்பட்டுருவீங்க. இந்த மாதிரியாக அந்த மருத்துவர்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது வேதனை இருக்கும்.